வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனெக்ட் வித் காமர்ஸ் தமிழ். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நம்ம காமர்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ்னு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ எப்போ போட்டாலுமே அதை எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் செகண்ட் சாப்டரான நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கான அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்னடா நாட் ஃபார் ப்ராஃபிட் அக்கௌண்ட்ஸு? நம்ம ஆல்ரெடி படித்தது வச்சு நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட மெயின் மோட்டிவ் ப்ராஃபிட்டாக தானே இருக்கும். இவங்க என்ன நான் ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாங்க, சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அது எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் எந்த ஒரு ப்ராஃபிட் நோக்கமும் இல்லாமல் சர்வ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அதை எதுக்காக இருக்கும்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் நான் ட்ரேடிங் கன்சர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸு, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்ச்சுரல் சொசைட்டி, ஸ்போர்ட்ஸு, ரெக்ரியேஷன் கிளப்பு, ஹாஸ்பிட்டல்ஸு, லைப்ரரிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம நாட் ப்ராஃபிட் கன்சர்னில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த கன்சர்னில் நார்மலாக சரி அதான் இவங்களுக்கு ப்ராஃபிட் எதுவும் பார்க்க மாட்டாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு புக்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லையான்னு கேட்டால் கிடையாது. புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இவங்களுக்கு நம்ம ஒரு 3 செட் ஆஃப் புக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது என்னங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த ஆர்கனைசேஷன் எந்த ஒரு ப்ராஃபிட் மோட்டிவுமே இவங்களுக்கு இருக்காது. இவங்களோட மெயின் எய்ம் ப்ராஃபிட் கிடையாது, சர்வீஸ், பீப்புளுக்கு சர்வீஸ் கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். ஓகேங்களா? அதே தான், த மெயின் எய்ம் இஸ் டு ப்ரொவைட் சர்வீஸ் டு அ பீப்புள். அதே மாதிரி இவங்க பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ப்ராஃபிட் தரக்கூடிய எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் கிட்டேருந்து சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும், டொனேஷன்ஸாக இருக்கும், லெகசிஸ்னால் என்னங்கிறத நான் பின்னாடி போக போக சொல்கிறேன். இந்த மாதிரியான சோர்ஸஸ் மூலியமாக தான் இவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு ட்ரேடிங் கன்சர்னாக இருந்ததுன்னா அந்த ஓனர் கேபிட்டல் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த கன்சர்னுக்கு என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த இயர் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ட்ரேடிங் கன்சர்னுக்கு என்ன போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, இது தானே நம்ம போடுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அக்கௌண்ட், அதே மாதிரி 3 அக்கௌண்ட் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் இங்கே நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம போட போகிறோம். இந்த 3 தான் போட போகிறோம். ஸோ இங்கே இந்த ஃபாலோயிங் ஆர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, இது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு 2 மார்க் கம்பல்சரியாவோ இல்லை 3 மார்க் கம்பல்சரியாவோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை எந்த செக்ஷன் 8ல் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்கெடியூல் 3ல் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு 1 மார்க்காக வருங்க. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அது நார்மலாக நம்ம எப்படி ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் போடுறோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு அக்கௌண்ட்டு தான். பட் இதில் உங்களுக்கு கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ், அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நடந்த கேஷ் ஆர் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க? அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். அப்படிதான். ஓகேவா? இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த ரூல் தான் இது ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸோட ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்கில் ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்கில் முடியுங்க. எல்லா கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸையுமே நம்ம எடுத்துக்குவோம். அது கேபிட்டலாக இருந்தாலும் சரி, ரெவென்யூவாக இருந்தாலும் சரி. நம்ம ஆல்ரெடி கேபிட்டல்னால் என்ன, ரெவென்யூனா என்னன்னு பார்த்துருப்போம். கேபிட்டல் அப்படின்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷன் திரும்ப ரிப்பீட்டே ஆகாது. ரெவென்யூ அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷன், அதுதான் ரெவென்யூ நேச்சர். ஸோ அது என்னவா வேணால் இருக்கலாம், அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அது கரண்ட் இயருக்காக இருக்கலாம், ப்ரீவியஸ் இயருக்காக இருக்கலாம், இல்லை சப்சீக்வெண்ட் அதாவது ஃப்யூச்சருக்காக இருக்கலாம். எதுக்காக இருந்தாலுமே 3 வருஷத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா?
ஓகே, இதுதான் வந்துட்டு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இதில் எதை என்ட்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ். எந்த ஒரு ஐட்டத்துக்கு நம்ம வந்து அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ரியல் கேஷ் பேமெண்ட்டோ இல்லை ரெசிப்டோ நடக்காமல் இருக்கோ அதை வந்து என்ட்ரி போட மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிற ஐட்டம்ஸ் என்னென்ன, டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இது எதையுமே வந்துட்டு நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் காட்ட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இது என்ன அக்கௌண்ட்டு, இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட்டு. இதில் வந்து நம்ம எல்லா கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்கு, ends with the closing balances of cash and bank. நம்ம வந்து 3 வருஷத்துதுமே, அதாவது கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் அண்ட் சப்சீக்வெண்ட் இயர், எல்லா இயர்ஸ் 3 வருஷத்தோடதுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதே மாதிரி அது வந்து கேபிட்டலாக இருந்தாலும் சரி, ரெவென்யூவாக இருந்தாலும் சரி, அதையுமே நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். எதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நான் கேஷ் ஐட்டம் சச் அஸ் டெப்ரிசியேஷன், அது எதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம்னு இது எதையுமே இது பண்ண மாட்டோம். ஸோ ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். நான் முன்னே சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரெசிப்ட்ஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் பேமெண்ட்ஸை வந்து ரைட் சைட்லேயும் நம்ம வந்து எழுத போகிறோம். டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸு, கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ்ன்னு போட போகிறோம். ஸ்டார்டிங் வந்துட்டு இதுதான் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸுங்க. ஓகேவா? கேஷ் அண்ட் பேங்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸு. ரெவென்யூலேருந்து நமக்கு வந்து எல்லாமே, ரெவென்யூ கேபிட்டல் எதுனாலுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்மேட் நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, சில டைம் உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்து அது ரெவென்யூ ரெசிப்டா கேபிட்டல் ரெசிப்டா இல்லை ரெவென்யூ பேமெண்ட்டாக கேபிட்டல் பேமெண்ட்டா அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் வரும், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ் வரும். ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்கை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து வந்து ஐட்டம்ஸ் பெக்யூலியர் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்குன்னு மட்டுமே இந்த ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான். மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்துட்டு நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான். இப்போது நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு கிளப் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளப்போட ஓனர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் வந்து சேர்கிற மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் எடுப்பாங்க. அது இயர்லியாக இருக்கலாம், இல்லை ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம், இல்லை குவார்ட்டர்லியாக இருக்கலாம், இல்லை மந்த்லியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுங்கிறது தான் வந்துட்டு நமக்கு ஒரு இன்கம். இது வந்து அவங்க வந்து நமக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? அப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுனால அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதுனால ஆல் தீஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 1 வேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்படி எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஏதோ ஒரு அசெட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ எதுலேயோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மந்த்லி கிரெடிட் ஆகலாம், ஹாஃப் இயர்லி கிரெடிட் ஆகலாம், எப்படி வேணாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி கிரெடிட் ஆகிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இதை நீங்கள் வந்து க்ளோஸாக நோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த சாப்டரில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக நம்ம
நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல். அதாவது பேட்டு, பாலு, இந்த பேட்மிண்டன் ராக்கெட்டு, டென்னிஸ் ராக்கெட்டு, கார்க்ஸு, அதெல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் வரும். அதை வந்து நம்ம ரெவென்யூவாக ட்ரீட் பண்ணுவோம், ரெவென்யூ ரெசிப்டாக ட்ரீட் பண்ணுவோம். அதுவே வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கேரம் போர்டு வாங்கி போடுறதா இருக்கட்டும், இல்லை பில்லியர்ட்ஸ் போர்டு, இல்லை வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட்டை பண்ணுறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட் கணக்கில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் இன் நேச்சர். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு வந்தால் அது ரெவென்யூ நேச்சர், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுன்னு வந்தால் கேபிட்டல் இன் நேச்சர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா பேட் அண்ட் பால்ஸ் இது எல்லாத்தையும் சேல் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அது உங்களுக்கு ஒரு ரெவென்யூ ரெசிப்ட். ஓல்டு நியூஸ் பேப்பரை நீங்கள் சேல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுவுமே வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம வாங்குவோம். ஸோ டெய்லி அதை ரீசேல் பண்ணும்போது, இல்லை மந்த்லி ரீசேல் பண்ணும்போது அதுக்கு நமக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட் தான். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ, அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு டென்னிஸ் கிளப்பில் சேர்றோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பே பண்ணுறோம். இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விரும்பலை, நான் வந்து என்னோடய எட்டர்னிட்டி, அதாவது நான் வந்து இருக்கிற வரைக்கும் இங்கே தான் நான் டென்னிஸ் மெம்பராக இருக்க போகிறேன், லைக் மை என்டையர் லைஃப் ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் ஹியர் அப்படின்னு நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகாது. அப்போது அது வந்து கேபிட்டல் இன் நேச்சர், கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இது வந்து நான் ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படின்னு. ஓகே, லெகசி அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு கிஃப்டாக நம்ம வந்து கொடுக்குறது. என்னோடய ஆசைப்படி நான் கிஃப்ட் கொடுக்குறேன். இப்போது ஒரு கப்பல் இருக்கிறாங்க, அந்த கப்பலுக்கு வந்து குழந்தைங்க இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட சொத்து நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து யாருக்காவது எழுதி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சேரிட்டிக்கெலாம் எழுதி வைப்பாங்க இல்லையா, அப்படி எழுதி வைக்கிறது தான் நம்ம லெகசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அ கிஃப்ட் மேட் பை வில் இஸ் கால்ட் அஸ் லெகசி. அதை வந்து எப்போவுமே எழுதி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து ஏதாவது ஒரு டைம் தான் பண்ணுவாங்க, அதனால் அது கேபிட்டல் ரெசிப்ட். ஓகேங்களா? அடுத்து அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. அதாவது அட்மிஷன் அப்போ ஒன்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்க, நீ எப்போ அட்மிட் ஆகுறியோ அப்போ மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் ரெசிப்ட். யூஸ்வலி அது வந்து கேபிட்டல் ரெசிப்டாக தான் பார்ப்போம். அதை வந்து நம்ம ரெவென்யூ ரெசிப்டாகவும் ட்ரீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நியூ மெம்பர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஜாயின் ஆகிக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுனால அது நமக்கு கம்பெனி சைட்லேருந்து பார்க்கும்போது ரெவென்யூ ரெசிப்டாகவும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இட் கேன் எய்தர் பி ட்ரீட்டட் அஸ் ரெவென்யூ ரெசிப்ட் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே, அடுத்து வந்துட்டு கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ கிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அதாவது பில்டிங்க்கோ, அதாவது நான் ரெக்கரிங்காக நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு அசட்டை வாங்குறதுக்கோ, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கிராண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட். அதுவே மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசட்டுக்கு, சேலரி பே பண்ணுறதுக்கு, அதாவது ரெக்கரிங்கான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கிராண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அது வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து டொனேஷன்ஸ். இப்போ இந்த டொனேஷன்ஸே வந்துட்டு நமக்கு 2 டைப்ஸாக இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு ஜென்ரல், இன்னொன்று வந்துட்டு ஸ்பெஷல் டொனேஷன்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் டொனேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துருக்கிறது தான் வந்து ஜென்ரலாக நான் வந்து உனக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. அதாவது வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், அது வந்து டொனேஷன், ஜென்ரல் டொனேஷன் அர்த்தம். அதை வந்து நீங்கள் ரெவென்யூ ரெசிப்ட் எதுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் அது ரெவென்யூ ரெசிப்ட். அதுவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்காக, அதாவது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபண்டுக்காகவோ, இல்லை ஒரு ப்ரைஸ் ஃபண்டுக்காகவோ, இல்லை ஒரு கோர்ட்டை பில்ட் பண்ணணும், டென்னிஸ் கோர்ட்டை பில்ட் பண்ணணும், அதுக்காகவோ வந்துச்சு அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் டொனேஷன். அண்ட் அதை வந்து நீங்கள் கேபிட்டல் ரெசிப்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அடுத்தது ஹானரேரியம். ஹானரேரியம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட ரெகுலர் எம்ப்ளாயி, உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ரெகுலர் எம்ப்ளாயியாக இல்லாமல், ஆனால் அவங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணுவாங்க, நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஹூ இஸ் நாட் அ ரெகுலர் எம்ப்ளாயி, அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற ரெமுனரேஷனை தான் வந்து ஹானரேரியம்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம மந்த்லி ரெமுனரேஷன் கொடுப்போம் இல்லையா, அதனால் இது ரெப்படிட்டிவ் இன் நேச்சர். அது நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சேர்த்துக்கலாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், பேட்டு, பால், நெட், இதெல்லாம் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அதை வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? எஸ்.
அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா வந்து டேபிள் டென்னிஸ் டேபிள், பில்லியர்ட்ஸ் டேபிள்லாம் நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுருவீங்க, அவ்வளோதான், ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புக்ஸ் ஃபார் லைப்ரரி, அதாவது லைப்ரரிக்கு நீங்கள் ஒரே வாட்டி டொனேட் பண்ணி முடிச்சிருவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப புக்ஸ் வாங்கி வாங்கி டொனேட் பண்ண மாட்டீங்க. ஸோ சின்ஸ் தட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை வந்து இந்த டேபிளை வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. திஸ் டேபிள் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து இதை வந்து 1 மார்க்ஸாகவும் கேட்கலாம், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கம்பல்சரியில். எப்படி கேட்பாங்கன்னா, நேம் சம் கேபிட்டல் ரெசிப்ட் ஐட்டம்ஸ், நேம் சம் ரெவென்யூ ரெசிப்ட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை நேம் 5 or few, எப்படி வேணால் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நீங்கள் இந்த டேபிளில் இருக்கிறதையும் இங்கே நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டோட அப்படியே ஆப்போசிட்டுங்க. நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் காட்டுவோம். இங்கே வந்து நம்ம அதை காட்ட மாட்டோம். ஓகேங்களா? ஓப்பனிங் என்னது வந்துட்டு நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் எதில் பார்ப்போம், நாமினல் அக்கௌண்ட்டில் பார்ப்போம். ஸோ எஸ், ஸோ நாமினல் அக்கௌண்டிங் நேச்சர். இது வந்து எதுக்கு அப்படின்னா, சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம எவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கோங்கிற சம்மரிக்காக தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதையுமே அட் தி எண்ட் ஆஃப் அன் அக்கௌண்டிங் இயரில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, சர்ப்ளஸாக டெஃபிசிட்டா அப்படின்னு. சர்ப்ளஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கையில் ப்ராஃபிட், சர்ப்ளஸ்னால் ப்ராஃபிட், டெஃபிசிட்னா லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், இட் இஸ் ஃபாலோட், அதாவது ப்ரிப்பேர்ட் ஃபாலோயிங் த அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்ரூவல் அப்படின்னா கிரெடிட் பேசிஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 11th படிச்சிருப்போம் இல்லையா, அக்ரூவல் பேசிஸ். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் பேசிஸ், ஆக்சுவல் கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கோ இல்லையோ, பட் இட் இஸ் மென்ட் ஃபார் மீ, அது வந்து ரியலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ட்ரி பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இன்கம்ஸை வந்து கிரெடிட் சைடில் காட்டுவோம், எக்ஸ்பென்சஸை டெபிட் சைடில் காட்டுவோம், நான் கேஷ் ஐட்டம்ஸையும் காட்டுவோம். அதாவது டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். வென் ஒன்லி ரெவென்யூ ஐட்டம்ஸை மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். அதுவும் கரண்ட் இயருக்கு ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும். அது ப்ரீவியஸ் இயரோ இல்லை அட்வான்ஸ்டாக சப்சிக்வெண்ட் இயர்க்காக இருக்கிறத எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம்ஸையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஃபிகர் வந்துட்டு எதர் சர்ப்ளஸாக இருக்கும் இல்லைனா டெபிசிட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ்ன்னு வரும்ல நமக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்டில், அதை நம்ம கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இங்கே வந்து கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ஸ் வந்து கேபிட்டல் அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு கேபிட்டலை வந்து கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சர்ப்ளஸ் வந்தால் ஆட் பண்ணணும், டெஃபிசிட் வந்தால் மைனஸ் பண்ணணும். ஜஸ்ட் எல்லாமே வந்து சிமிலர் தான், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு அது பண்ணுற மாதிரி தான். ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடில், இன்கம் கிரெடிட் சைடில். இது வந்து சர்ப்ளஸாக இருந்தால் வந்து நமக்கு இங்கே வந்துடும், டெஃபிசிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடில் வந்துடும். நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும், எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு அப்புறம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியங்க, இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். எதுக்காக ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் போடுறோம்? க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் தெரியறதுக்காகவும், கேஷ் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, கேஷ் பேமெண்ட்ஸ் எவ்வளோங்கிறதுக்காகவும் தான். இது வந்து நம்ம சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
whether there is a surplus or a deficit. ஓகே, நேச்சர் வந்து இது ரியல் அக்கௌண்ட்டுங்க, இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து என்னென்னா கேஷ் பேசிஸில் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். இது அக்ரூவல் பேசிஸு. ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் இருக்கும், இதில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ் போத் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இங்கே வெறும் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பீரியட் வந்து ஆல் 3 periods, அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் சப்சிக்வெண்ட். பாஸ்ட், கரண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் மூணுமே இருக்கும். இங்கே வெறும் கரண்ட் பீரியடுக்கான ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இதை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கரண்ட் இயருக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கரண்ட் இயர் ஐட்டம்ஸ் டு பி ஆடட். கரண்ட் இயருக்கு ரிலேட்டடான என்ன ஐட்டமாக இருந்தாலுமே ரிசீவ்டு இன் அட்வான்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கா, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் அண்ட் சப்சிக்வெண்ட் இயர் இதை வந்து லெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை வந்து உங்களுக்கு சம் போட போட புரிஞ்சிடும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். மற்றபடி உங்களுக்கு வந்து கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறதுனால கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, மெடிசன் இந்த 3 மட்டும்தான் வரும். அப்படி வந்தால் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இதை நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சைட் டெபிட் சைடில் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எவ்வளோ கூட்ஸ் கன்சியூம் ஆகிருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் உங்களோட கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் எவ்வளோ கன்சம்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும் வரும், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம அசட் சைடில் காட்டணும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஏன் அசட் சைட் காட்டுறோம்? அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஓகே, மற்றபடிக்கு சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் அதாவது மேட்ச் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஃபண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த மாதிரியான ஃபண்டாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தான் காட்டுவோம். ஓகேவா? ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு 60,000 பண்ணியிருக்கோம் இங்கே, அதை மட்டும் நம்ம அசட் சைடில் காட்டுவோம். மற்றபடி எல்லாமே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர அதுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டு அது இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு லைபிலிட்டி சைடில் தான் காட்டுவோம். ஓகேங்களா? ப்ரைஸ் ஃபண்டில் வந்துட்டு 60,000 இது உங்களுக்கு சம்மோடு இப்போ பார்த்தா புரியாது. நான் உங்களுக்கு வந்துட்டு இதை மட்டும் சொல்கிறேன். எப்படின்னா ஃபண்டு ரிலேட்டடாக என்ன ஐட்டம்ஸ் வந்தாலுமே அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தான் காட்டுவோம். லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் அசட் சைடில் காட்டுவோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தாலும் சரி, டொனேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே லைபிலிட்டிஸில் தான் காட்டுவோம். சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் இஸ் சிமிலர். நம்ம வந்து ட்ரேடிங் கன்சர்னில் என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அசட்ஸை வந்து ரைட் சைட்லேயும் லைபிலிட்டிஸை லெஃப்ட் சைட்லேயும் எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து கேபிட்டலுக்கு பதிலாக கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபண்ட் அண்ட் அக்யூமுலேட்டட் ஃபண்டாகவும் நம்ம சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க்காக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணிக்குவோம். டெஃபிசிட் வந்துச்சுன்னா கேபிட்டல் ஃபண்டோட டிடெக்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு சம்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே சம்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சம்ஸ்க்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தியரி கான்செப்ட்ஸுமே இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்காதுங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி சாப்டர் அண்ட் மார்க்ஸ் ஸ்கோரிங் சாப்டர். இதை வந்து நம்ம சம்ஸ் எல்லாம் புரிஞ்சு போட்டோம். இந்த கான்செப்ட்ஸ் நான் இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் லெக்சரில் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம கன்க்ளூஷன் மாதிரி இப்போது சம்மரி பார்த்துடலாம்.
நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, சர்வீசஸ் தான் கொடுப்பாங்க, அவங்க ப்ராஃபிட் கன்சர்ன் கிடையாது. என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் பண்ணுவாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் எல்லா கேஷ் ரெசிப்ட்ஸும் கேஷ் பேமெண்ட்ஸும் இருக்கும். என்ன நேச்சர், அதாவது கேபிட்டலாக இருந்தாலும் சரி, ரெவன்யூவாக இருந்தாலும் சரி ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் கேஷ் ஐட்டம்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அது கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சிக்வெண்ட் இயர் எந்த இயராக இருந்தாலுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அது சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம வெறும் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் காட்டுவோம். அண்ட் அதே மாதிரி அதில் வந்து கரண்ட் இயர்க்கான ஐட்டம்ஸ் மட்டும்தான் காட்டுவோம். நான் கேஷ் ஐட்டம்ஸையும் சேர்த்து காட்டுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது சிபிஎஸ், ஓபிஎஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு 2 நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிக்குவோம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டலில் வந்து கேபிட்டல் ஃபண்டுன்னு இல்லை அக்யூமுலேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம என்டையர் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸுக்குமே நமக்கு வந்து வீடியோஸ் வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ எந்த வீடியோ போட்டாலுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஸோ see you in the next video. Until then, tata bye bye.